ஹாய்! வெல்கம் டு மை சேனல் சிவைஸ் வியூ ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்த்டே செலிப்ரேஷன். அதை பற்றி ஒரு சின்ன பகுதியாக ஒரு குட்டி பயணம் போல் பார்க்கலாம். போகலாமா? ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கும் பொழுது, பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். இன்றைக்கி நம்ம ஒருத்தர் வீட்லேயுமே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க எல்லாருடைய பிறந்த நாளையும் நம்ம ரொம்ப சிறப்பாக விமரிசையாக கொண்டாடுறோம். ஒரு சின்ன க்யூரியாசிட்டி தான். இதனுடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பின்னோக்கி பார்த்தா இது எப்படி ஆரம்பிச்சிருக்கும்? ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கும்? அப்படின்ற ஒரு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது, இந்த பிறந்த நாள் அப்படின்றது தனி மனித பிறந்த நாளாகவே இருந்துச்சா அப்படின்னு பார்த்தாக்கா, கண்டிப்பாக வாய்ப்பில்லை. இல்லையா? ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஃபஸ்ட்டு கடவுளுடைய பிறந்த நாளை கொண்டாடுற ஒரு பழக்கம் இருந்திருக்குமா? இல்லை மனுஷனுடைய பிறந்த நாளே தான் கொண்டாடுறதா ஆரம்பிச்சிருக்குமா? அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு சின்ன யோசனை, ஒரு கற்பனைன்னு கூட வச்சுக்கலாமே. எப்படி இருந்திருக்கும்? ஆரம்பத்தில் நாடோடியாக இருந்த மனுஷன் கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி தானே நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். அப்போ கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பிக்கும்பொழுது என்ன ஆகுது? அதில் ஒரு தலைவன் இருந்திருப்பான். அப்போ அந்த தலைவனுடைய பிறந்த நாளை கொண்டாடியிருப்பாங்க. பிறந்த நாள்னு இப்போ சொல்கிற மாதிரி ப்ராப்பராக சொல்லியிருப்பாங்களான்னா வாய்ப்பில்லை. அப்போ இவன் இருக்கிறதுனால தானே நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது, இவன் இருக்கிறதுனால தானே நமக்கு எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்ற ஒரு கருத்தில் அவனுடைய பிறந்த நாளை முக்கியமான ஒரு நிகழ்வாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்கணும். அதற்கு பிறகு எப்படி வருது? இது கடவுளுடைய பிறந்த நாளாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் புராணம், இதிகாசம் இந்த மாதிரியான கடவுள் வழிபாடு தோன்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் தனக்கு நன்மை தரக்கூடியவங்கள்னு வர்ற அடுத்த கேட்டகரியில் யார் வராங்க? கடவுளை நம்ம கொண்டு வந்துடுறோம் ஒரு முக்கியமான காலகட்டத்தில், இல்லையா? அப்போ அது எப்படி வந்திருக்கும்? அப்போ கடவுளுடைய பிறந்த நாளை முக்கியமான ஒரு அன்னைக்கு வழிபடக்கூடிய முக்கியமான வழிபாட்டு நாளாக மாறி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கு பிறகு யார் வராங்க? அரசராக இருக்கிறவங்க வராங்க, இல்லையா? கடவுள் வழிபாட்டுக்கு அப்புறம் அரசாட்சி முறை, மன்னராட்சி முறை அப்படின்றது வருது. அப்போ அந்த மன்னராட்சியில் என்ன பண்ணியிருப்பாங்க? மன்னர்களுடைய பிறந்த நாளை ரொம்ப விமரிசையாக நாட்டை முழுக்கவுமே காப்பாற்றுறவர், நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறவர் அப்படின்ற இதில் கொண்டாடி இருக்க வாய்ப்பு. ஏன்னா நம்ம எப்பயும் நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்களை, நமக்கு வேண்டியவர்களுடைய அவங்கள ரொம்ப உயர்வாக நினைக்கிறதுனால இந்த பழக்கம் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ இதை வரலாற்று நோக்கில் பார்க்கும்போது எங்கே நம்ம ஏதாவது ஆதாரம் எங்கேயா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ப்ராப்பரான இது இல்லாட்டியும் ஒரு குட்டி குட்டி நிகழ்வுகள் நமக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈஜிப்ட். அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஈஜிப்டில் முதல்ல பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது யார் கொண்டாடுறாங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஃபஸ்ட்டு பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன்மக்கள், அரசராக கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. மக்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஹானர் பண்ணுறாங்க, முக்கியமான நிகழ்வுகளை அன்னைக்கு செயல்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிரீஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கடவுளை அன்னைக்கு முக்கியமாக வழிபடுறாங்க. அப்புறம் கடவுளுக்கு நிறைய நிவேதனம் கொடுக்குறாங்க, நிறைய பொருட்கள் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய முக்கியமான வேண்டியவர்களுக்கு பரிசுகள் நிறைய கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ரோமன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மிகப்பெரிய பார்ட்டி. இன்றைக்கி நம்ம பண்ணுறோம் இல்லையா? அந்தமாரி பெரிய பார்ட்டி, பெரிய விருந்து, அந்த மாதிரி அவங்க ரொம்ப லாவிஷ் ஒரு அக்கேஷனாக அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஆன பிறகு என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் அரசராக இருக்கிறவங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அப்போ இந்தியாவில் என்ன இருக்குது? அந்த மாதிரியான ஒரு பழக்கம் தான் இருந்திருக்குது. அதற்கு பிறகு என்னென்னா, அந்த ரிலீஜன் இருக்குது இல்லையா? பல ரிலீஜன்ஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடந்திருக்கும்? அந்த ரிலீஜியஸ் ஆரம்பித்தாங்க இல்லையா? அந்த தோற்றுவிச்சவங்களுடைய பிறந்த நாளை பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கமும், அதை ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கமும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது.
அதுக்கு என்ன நமக்கு ஏதாவது நமக்கு க்ளூ ஏதாவது கிடைச்சிருக்குதா? ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு பார்த்தாக்கா, கண்டிப்பா இருக்குது. இல்லையா? அம் புத்திசத்துலேருந்து ஆரம்பிக்கலாமா? புத்தருடைய பிறந்த நாள என்ன சொல்றோம்? புத்த பூர்ணிமான்னு கொண்டாடுறாங்க புத்தர்கள். அதற்கு பிறகு மகாவீரருடைய பிறந்த நாள மகாவீரர் ஜெயந்தி. இப்ப வந்து கிறிஸ்துவனுடைய பிறந்த நாள வந்து கிறிஸ்மஸா செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாரி இஸ்லாம்லேயும் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துட்டுருக்குது. நம்ம தமிழ் இதில கேட்கவே வேண்டாம். இந்து மதத்தில நெறைய கடவுளினுடைய பிறந்த நாள நெறைய பேர்கள்ல நம்ம வந்து கொண்டாடிட்டே இருக்கிறோம். இன்னைக்கும் கொண்டாடிட்டுருக்குறோம். இது வந்து கடவுளினுடைய இது முடிஞ்சு, அரசர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமா இருக்கக்கூடியதுக்கு ஒரு 2 விஷயம் மட்டும் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தா எப்படி இருக்குது? முதல்ல வந்து யுகேல ஒரு அரசருடைய பிறந்த நாள வந்து எப்படி கொண்டாடுறாங்க அவங்க? அந்த ராஜாவினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய பேரணி நடத்துகிறாங்க. நிறைய மக்களுக்கு எல்லா பரிசுகளும் நிறையா கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து யார் யார் என்ன வேணும்னு கேட்டு வராங்களோ அதை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து யூகேலேயும் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்தியாவில் நம்ம நிறைய புராணங்கள் எல்லாத்துலேயுமே படிச்சிருப்போம். பழைய கதைகள் எல்லாத்துலேயுமே அரசர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எது கேட்டாலும் தட்டாமல் கொடுப்பாங்க. நம்ம வாமன அவதாரத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? மகாபலி அவர்தனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தானே அந்த மாதிரி நான் எது கேட்டாலும் கொடுப்பேன்ற வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தானே வாமன அவதாரத்தில் பெருமாளுக்கு வந்து 3 அடி நிலம் கொடுக்குறாருன்னெலாம் கதை படிச்சிருப்போம் இல்லையா? அதுவும் அதில் தானே வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஆகுது. இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் கழித்து இந்த பழக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. மாற ஆரம்பித்து ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள், அவங்க வந்து அந்த முக்கியமான அதிகாரிகள் இருப்பாங்க தெரியுமா, வைஸ்ராய், அவங்களுடைய பிறந்த நாள் அதெல்லாம் வந்து ஒரு பேரணியாக வச்சு ஃபீஸ்ட்டு வச்சு அந்த மாதிரிலாம் கொண்டாடுறாங்க. அந்த பழக்கம் அப்புறம் என்ன ஆகுது, இது வந்து இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய சமயத்தில் காலகட்டத்தில் சுதந்திர போராட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் வந்து இதை அந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை நடத்துகிறாங்க. பாரதியார் வந்து தன்னுடைய நூலில் சொல்லியிருக்கிறாரு, திலகரனுடைய பிறந்த நாளை வந்து மகோத்சவம் அப்படின்ற இந்தியாவின் மகோத்சவம் அப்படின்ற ஒரு கட்டுரையிலே பேசியிருக்கிறாங்க. திலகரனுடைய பிறந்த நாளை வந்து இந்தியர்கள் எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, தலைவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் இன்றைக்கி அது வந்து ஃபுல்லும் மாறி போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிட்ஸ்லேருந்து 1 வயசு பிறந்த நாள்லேருந்து 60 வயசு 70 வயசு 80 வயசு எல்லா பிறந்த நாளையுமே கொண்டாடக்கூடிய வகையில் இன்றைக்கி ஃபுல்லாக மாறிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது எல்லாத்துலேயுமே அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுகளை, முக்கியமான காரியத்தை ஒரு மனுஷனுடைய முக்கியமான மைல்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் எல்லாமே எப்போ நடக்கிற மாதிரி அமைக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நாளில். அதை வெளிப்படையாக நம்ம இதில் சொல்கிறதில்ல. ஆனால் என்ன பண்ணுறாங்க சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக அதை மாற்றி செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இன்றைக்கி வந்து எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாடிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுடைய தனி மனிதனுடைய ஒரு பிறப்பையே கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறி பிறந்தநாள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இதை எதனால் தெரியுமா பார்க்குறோம், நம்ம எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாடுறோம். அது எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஆர்வம் தான் இந்த வீடியோவை என்ன பண்ண வச்சுது. நன்றி.